தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி திங்கட்கிழமை. அதிதூதரான தூய மிக்கேல் அதிதூதரிடத்தில் நம்மை ஒப்புக்கொடுத்து மன்றாடுவோம். ஓ மகிமையான இளவரசரான புனித மிக்கேல் அதிதூதரே, பரலோக படைகளின் தலைவரும் தளபதியுமானவரே, ஆன்மாக்களின் பாதுகாவலரே, கலகக்கார ஆவிகளை வென்றவரே, தெய்வீக ராஜாவின் வீட்டின் வேலைக்காரரே, எங்கள் போற்றத்தக்க வழிகாட்டியே, சிறந்து விளங்குவதாலும் மனிதாபிமானமற்ற நற்பண்புகளாலும் பிரகாசிப்பவரே, எல்லா தீமைகளிலிருந்தும் எங்களை விடுவித்து நம்பிக்கையுடன் உங்களிடம் திரும்பி உமது கருணையுள்ள பாதுகாப்பால் ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கு மேலும் மேலும் உண்மையாக சேவை செய்ய எங்களுக்கு உதவுங்கள். புனித மிக்கேல் அதிதூதரே, போரில் எங்களை காத்தருளும். பிசாசின் துன்மார்க்கத்திற்கும் கன்னிகளுக்கும் எதிராக எங்கள் பாதுகாப்பாக இரும். கடவுள் அவனை கடிந்து கொள்வாராக. நாங்கள் தாழ்மையுடன் ஜெபிக்கிறோம். பரலோக படைகளின் இளவரசரே, கடவுளின் வல்லமையால் ஆன்மாக்களின் அழிவை தேடி உலகில் சுற்றித் திரியும் சாத்தானையும் அனைத்து தீய சக்திகளையும் நரகத்தில் தள்ளுவீராக. ஆமென். இன்றைய நற்செய்தி மத்தேயு நற்செய்தி 23வது அதிகாரம் 13வது இறைவார்த்தை. வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! மக்கள் நுழையாதவாறு அவர்கள் முன்பாக விண்ணக வாயிலை அடைத்து விடுகிறீர்கள். நீங்கள் நுழைவதில்லை, நுழைவோரையும் விடுவதில்லை. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: கடவுளை பற்றிய ஆழமான பயங்களிலிருந்து எழும் ஆன்மாவின் பாசம்தான் பயபக்தி. அது அவருடன் மிகவும் பழகிய மனதை குறிக்கிறது. கடவுளின் காரியங்களில் மரியாதையின்மையை வெளிப்படுத்துவது பாசாங்கு தன்மையை வெளிப்படுத்துவதாகும். மேலும் இதயம் நாக்குடன் உடன்படாது. மனிதர்கள் பார்ப்பது தவறு அல்ல, மாறாக மனிதர்கள் பார்ப்பதற்காகவே ஒன்றை செய்வதுதான் தவறு. வெளிவேடக்கார மறைநூல் அறிஞர்களே என்று இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் கடவுளுக்காக ஊழியம் செய்ய தன்னை அர்ப்பணித்தவர்களை சாடுகிறார். அவர்கள் பரிசுத்தமாக தோன்ற மட்டுமே விரும்புகிறார்கள். உண்மையில் நீதிமான் ஆவதை விட நீதிக்கான தனது நற்பெயரை பற்றியே அவர்கள் அதிக அக்கறை கொள்கிறார்கள். ஆகவே நாமும் நம்முடைய நடத்தை குறித்து மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நாம் பரிசுத்தமாக தோன்ற வேண்டுமா அல்லது பரிசுத்தமாக இருக்க வேண்டுமா என்று நம்முடைய வாழ்வை உற்று நோக்கி பார்ப்போம். கடவுளின் அங்கீகாரத்தை விட மனிதர்களின் அங்கீகாரம் நமக்கு முக்கியம் அல்ல என்று புனித அகுஸ்தினார் தன்னுடைய எழுத்துக்களில் கூறுவார். ஆகவே கடவுளுக்கு முன்பாக உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியர்களாய் வாழ இறையருள் வேண்டி ஆண்டவரிடத்தில் இணைந்து மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. எங்கள் வாழ்வின் ஆதாரமான எம் அன்பு தந்தையே இறைவா, உம்மை போற்றி துதித்து ஆராதித்து மகிழ்கிறோம். அடைக்கலாம் குருவிக்கு கூடும் கிடைத்தது, தகைவிலாம் குஞ்சுக்கு இடமும் கிடைத்தது. ஆனால் இறைவா, என் அரசே, எனக்கு உமது பாதத்தில் இடத்தில் அமர நேரம் கிடைத்ததற்காக நான் நன்றி கூறுகிறேன் என்று தாவீதின் இதய ஏக்கத்தை எங்களுடைய ஏக்கமாக மாற்றி இன்று உம்முடைய பிரசன்னத்தில் அமர்ந்து ஜெபிக்க அருள் தந்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். 1000 ஆண்டுகள் வேற்றிடங்களில் வாழ்வதை விட உம்முடைய கோயில் முற்றங்களில் வாழும் ஒரு நாள் மேலானது. 1000 இடங்களில் இருப்பதை விட உமது பிரசன்னத்தில் இருப்பதே மேலான பாக்கியம் என்பதை அறிந்து உம்மிடத்தில் எங்கள் வாழ்வை அர்ப்பணித்து மன்றாடுகிறோம். உம்மை தேடி தஞ்சம் புகுந்த மனிதர்கள் எல்லாம் வாழ்வை கண்டு கொண்டார்கள். உம்மிலே தங்களை மறைத்து கொண்டவர்கள் தங்களையே பாதுகாத்து கொண்டார்கள். உம்மிலே தங்களை அடையாளம் கண்டவர்கள் பிறரை வாழ்வித்தார்கள். தூய தந்தையே, இன்று நான் உம்மிலே என் நம்பிக்கை முழுமையும் வைக்கிறேன். உம்மிலே எங்களை முழுவதும் அர்ப்பணிக்கிறேன். நாங்கள் உம்மை தேடின நாட்களெல்லாம் வாழ்வோம் என்ற இன்றைய வாக்குத்தத்தத்திற்கு ஏற்ப நாங்கள் இன்று உமது பிரசன்னத்தை தேடி வாழ்வு பெற்றுக்கொண்டு பிறரையும் வாழ்விக்க எங்களுக்கு அருள் தாரும். இன்று தீய சக்திகளால் எங்கள் வாழ்விலே கொண்டு வரப்படுகிற அனைத்து அமைதியில்லாத தன்மைகளையும், பிரிந்திருக்கிற குடும்பங்களுக்காகவும், இன்னும் பல்வேறு குடும்ப சூழ்நிலைகளால் தங்களுடைய வாழ்வில் அமைதியை, அன்பை, மகிழ்வை இழந்து தவிக்கிற அனைத்து இறை மக்களுக்காகவும் இடத்தில் மன்றாடுகிறோம். நீர் இருக்கும் இடத்தில், உமது பிரசன்னம் இருக்கும் இடத்தில் மகிழ்ச்சியும் சமாதானம் உண்டு என்று எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தவரே,
உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு அளிக்கிறேன் என்று எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தவரே, இன்று அமைதியின்றி தவிக்கும் அனைத்து மக்களுக்கும் உம்முடைய தெய்வீக சமாதானத்தை அவருடைய இதயத்திற்கும் அவருடைய குடும்பத்திற்கும் வழங்குவீராக. ஆண்டவரே, உம்மை விட்டு பிரிந்து ஒரு நாளும் எங்களால் வாழவே முடியாது. உம்மை பிரிந்த மனிதர்கள் கொடியை பிரிந்த செடி கனி தராது என்பதைப் போல உம்மை பிரிந்து எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை உணர்ந்து இன்று உம்மோடு எமது பிள்ளைகள், இந்த சமூகத்தினுடைய அங்கத்தினர்கள் அனைவரும் இணைந்து உம்மோடு இணைந்து தருகிற கனிகளை இந்த உலகத்திற்கு கொடுத்து வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. எனது வார்த்தையும் வாழ்வு உழைப்பு எல்லாம் பிறருக்கு மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் நம்பிக்கையும் புதுத்தம்பையும் இன்று அளிக்க வேண்டும் என்று உமது பாதத்திலே நம்பிக்கையோடு வைத்து மன்றாடி இவற்றை பெற்றுக்கொள்கிறோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே செபித்து பெற்றுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள தந்தையே, ஆமேன். எல்லாமுள்ள இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன்.